ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மு கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீக்கிரம் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ரோஸ்ட் பண்ணணும். பருப்பு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணணும் தேவைக்கேற்ப. பருப்பு வேக வைக்கும்போது அதோடு சேர்த்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா நீள்வாக்கில் கீறி போடணும். பூண்டு பல், கட்டி காயம் எல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு வேக வைக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி பருப்பு நல்லா கொதி வர்றப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு 2 கத்தரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அங்கே வச்சுருக்கிற காய் எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். இப்போது தேவையான அளவு புளி கரைசலை ஆட் பண்ணலாம். அந்த பிறகு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சுவையான சாம்பார் ரெடி. சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் உள்ள சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு அவசரத்துக்கு சட்டுன்னு இந்த சாம்பார் பண்ணிடலாம். சூடான சாதத்தோட இந்த சாம்பாரை ஊற்றி ஒரு ஆம்லேட் பொரித்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.